இன்றைக்கி நம்ம புதையல் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். புதையல் அப்படிங்கிறது எதுக்கானதுன்னா, அறிவை தேடுவதற்கான புதையல் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். அதில் ஹிஸ்ட்ரிக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதில் கான்செப்டாக கொண்டு வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி, வரலாற்றுக்கும் புவியியலுக்குமான தொடர்பு என்ன, புவியியல் இல்லாமல் வரலாறே கிடையாது அப்படிங்கிறதுக்காக முதல் கான்செப்டே வந்து நம்ம ஹிஸ்ட்ரி அண்டு ஜியாகிரஃபி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த டிஸ்பிளேஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். லேயர் ஆஃப் எர்த்து, குளோப், அடுத்து மவுண்டெயின் அண்ட் ரிவர், அடுத்து டெலஸ்கோப், சீ ரூட், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து ஹிஸ்ட்ரி அண்டு ஜியாகிரஃபி அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வந்திருக்கோம். அடுத்ததாக ரெண்டாவது கான்செப்ட் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரிக்கும் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ரிலேஷன் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்தில் என்னென்ன நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு இந்தியன் செஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலன் மகாராஜா. அந்த ஸ்டோரியை நம்ம ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் ஃபேமஸான ஃபுட்டு என்ன அப்படிங்கிறத வச்சுருக்கோம். அடுத்து அந்த காலகட்டத்தில் கொட்டாங்குச்சியில் ப்ரிசர்வேஷன் மெத்தட் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரிசர்வேஷன் மெத்தட் எல்லாமே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த காலகட்டத்தில் என்னென்ன பாத்திரங்கள் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு மினியேச்சராக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த பாத்திரங்கள் எல்லாமே அவங்க பயன்படுத்துகிறது வெத்தலை இடிக்கக்கூடியது, அடுத்து வந்து தானியங்களை வந்து அளக்கக்கூடியது, என்னென்ன தானியங்களை வந்து அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க, இது வந்து வெத்தலையை கட் பண்ணக்கூடிய, பாக்கை கட் பண்ணக்கூடிய கருவி. அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம என்னது இந்த ஹிஸ்ட்ரி அண்டு நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெக்ஸில் கொண்டு வந்திருக்கோம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன தானியங்கள் இருந்துச்சு, அந்த தானியங்கள் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தானியத்தையுமே வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். தானியங்களும் பண்டைய நாகரிகமும் அப்படிங்கிற கான்செப்டில் ஒவ்வொரு தானியத்தையுமே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அந்த தானியங்கள் எல்லாமே வந்து எந்த காலகட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்து மூணாவது விஷயமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி அண்டு காமர்ஸ், ஹிஸ்ட்ரிக்கும் வணிகவியலுக்குமான தொடர்பு என்ன, வரலாற்றுக்கும் வணிகவியலுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்ட்டர் சிஸ்டத்துலேருந்து டெவலப்மெண்ட் ஆகி பார்ட்டர் சிஸ்டத்துலேருந்து காயின்ஸ் வந்து வரும். இதில் வந்து நம்ம என்னென்னதெல்லாம் காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவல்யூஷன் ஆஃப் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி நாணயங்களோட பரிமாண வளர்ச்சி, ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன நாணயங்கள் இருந்துச்சு, அடுத்து வந்து என்னென்ன சிறப்பு நாணயங்கள் எதுக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற சிறப்பு நாணயங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த பார்ட்டர் சிஸ்டத்துலேருந்து காயின்ஸ் டெவலப்மெண்ட் ஆச்சு. அடுத்து பணமில்லா பரிவர்த்தனை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, ஏடிஎம் வந்து வர ஆரம்பிக்குது. அடுத்து வந்து கூகுள் பே, அந்த மாதிரியான மெத்தட் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹிஸ்ட்ரியோட ரிலேட் பண்ணி இதுக்கும் வரலாற்றுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த கான்செப்டில் வந்து காட்ட ஆரம்பிப்போம். அடுத்து ஹிஸ்ட்ரிக்கும் மேக்ஸுக்குமான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத காட்டியிருக்கோம். இந்த கணக்கதிகாரம் அப்படிங்கிற புத்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸான புத்தகம். இந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவீடு முறைகள் எல்லாமே இருக்கும். இந்த கணக்கதிகாரம் புக்கை வந்து நம்ம காட்டியிருக்கோம். அடுத்ததாக வந்து நிறுத்தல் அளவை முறை, இப்போ கரண்ட்டில் என்ன நிறுத்தல் அளவை முறை இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்கோம். அடுத்து மணல் கடிகாரம், பிரமிடு. இந்த பிரமிடோட முக்கியமான நோக்கம், இது ஒரு வரலாற்று சின்னமாக இருந்தாலும் கணக்கீடு இல்லாமல் இந்த பிரமிடை வந்து கட்டியிருக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் இந்த பிரமிடு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே வந்து கணக்கீடு முறை தான் அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் இதில் குறிப்பிட்டிருக்கோம். அடுத்து அந்த காலகட்டத்தில் ஒரு சில கல்வெட்டுகளில் வந்து கணக்கீடு முறைக்கான குறியீடுகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன குறியீடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் அந்த கல்வெட்டோட ஒரு சின்ன மாடலாக வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து கணக்கீடு முறையில் ரொம்ப முக்கியமான வரலாற்றோட தொடர்புடையது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்பன் டேட்டிங் மெத்தட். கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலமாக தான் ஒரு பொருளுடைய காலகட்டம், வயது என்ன அப்படிங்கிறத நம்மளால் கணக்கிட முடியும். இது அந்த கார்பன் டேட்டிங் மெத்தடுக்கு செய்யக்கூடிய கருவிக்கான ஒரு ஸ்மால் மாடல், அதையும் வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரலாற்றுக்கும் மொழியியல், ஹிஸ்ட்ரி அண்டு லிட்ரேச்சர். ஹிஸ்ட்ரி அண்டு லிட்ரேச்சரில் இதில் என்னென்னதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரலாறு மற்றும் தமிழ், வரலாறு மற்றும் ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் புறநானூற்றிலிருந்து, ஏன்னா இலக்கியம் இல்லாமல் வரலாறே இல்லை அப்படிங்கிறதுக்காக இலக்கியத்தை தான் வந்து நம்ம வரலாற்றோட ஆதாரமாகவும் நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த புறநானூறு, அடுத்து ஆங்கில இலக்கியங்களில் ரொம்ப ஃபேமஸான இலக்கியங்கள், அடுத்து ரிக்வேதம், ஃபஸ்ட்டு சோர்ஸஸ், ஃபஸ்ட்டு ரிட்டன் சோர்ஸ் ஹிஸ்ட்ரியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு
இதை எல்லாமே வந்து நம்ம காட்டியிருக்கோம். அடுத்து ஒரு சில ஓலைச்சுவடிகள், இதுவுமே வந்து வரலாற்றுக்கான முக்கிய ஆதாரங்களாக வந்து இருக்குது. அந்த ஓலைச்சுவடி, அடுத்து வந்து கம்யூனிகேஷன் மெத்தட், அடுத்து வந்து லெட்டர்ஸ், இது எல்லாமே வந்து நாங்கள் இந்த இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து வரலாற்றுக்கும் கணினியியல் சிஎஸ்க்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதில் வந்து எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டரோட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கம்ப்யூட்டர் என்னென்னலாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டியிருக்கோம். அடுத்ததாக வந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் கம்ப்யூட்டரோட ஒரு சின்ன மாடல் வந்து வச்சுருக்கோம். ஒரு சில புத்தகங்கள் எல்லாமே வரலாற்றுக்கும் கணினிவியலுக்கும் தொடர்புடைய ஒரு சில புத்தகங்கள் எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. இதையும் வந்து நாங்கள் இதில் காட்டியிருக்கோம். அடுத்த துறை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறும் உளவியலும், சைக்காலஜிக்கும் வரலாற்றுக்குமான உறவு என்ன அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்கோம். அதாவது இந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் யாராலையும் வந்து வரலாற்றில் பெரிய சாதனையாளர்களாக இருக்க முடியாது. கோபம், நம்பிக்கை, அழுத்தம், ஆவல், இந்த ஃபீலிங் எல்லாமே இருந்தால் தான் ஒரு சில வரலாறே வந்து நடக்கும். உதாரணமாக காந்தி அகிம்சை அப்படிங்கிற ஃபீலிங் வச்சுருந்தார். ஹிட்லர் அவர் வந்து கோபம், ஆட்சித்தன்மை அப்படிங்கிற கோபம் ஃபீலிங் வந்து வச்சுருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு ஃபீலிங்கை வந்து கையில் வச்சுருந்தாங்க. அதுபோக இப்போது உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களை ஆற்றுப்படுத்துவதற்கு பல சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எது ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சதுரங்கம், பல்லாங்குழி விளையாடுதல், இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களை அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர வைக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஆயுதமாக இந்த இதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாக வந்து அந்த இது இருக்குது. அடுத்ததாக வரலாற்றுக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் உள்ள தொடர்பு என்ன? வரலாறும் பொலிட்டிக்கல் சயின்ஸும் ரெண்டு ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லாமல் வரலாறு கிடையாது, வரலாறு இல்லாமல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சது. இதில் அரசியலமைப்பின் வளர்ச்சியும் நாங்கள் காட்டியிருக்கோம். எந்த காலகட்டத்தில் இருந்துன்னா மனுநீதி சோழனுடைய காலகட்டத்திலிருந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியலமைப்பு வரைக்கும் நாங்கள் எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதுபோக இந்தியன் கான்ஸ்டியூஷனோட மாடல், அடுத்து வந்து அந்த காலகட்டத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, இப்போ ராஜன் அப்படிங்கிறத வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் மெத்தடும் என்ன, அடுத்து அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் மெத்தடும் என்ன அப்படிங்கிறத காட்ட போகிறோம். அடுத்து வரலாற்றின் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து உடன்படிக்கைகள் தான். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரிஜினல் உடன்படிக்கைகளை வந்து நாங்கள் இந்த இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஒரிஜினல் உடன்படிக்கை 1900 காலகட்டத்தில் இருந்து இந்த உடன்படிக்கைகள் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்களுக்கு உள்ளது. எல்லாமே வந்து ஒரிஜினல் உடன்படிக்கைகள். இதையும் வந்து போடுறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸில் உடன்படிக்கை இல்லாமல் எந்த பொலிட்டிக்கல் சயின்ஸுமே வந்து இல்லை. அதனால் இதையும் இந்த இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அடுத்ததாக வந்து எல்லா துறையும் இதோட நம்ம முடிச்சுட்டு கடைசி வாட் இஸ் ஹிஸ்ட்ரினா என்ன அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறோம். இது வரைக்கும் எல்லா துறைகளையும் பார்த்தாச்சு. அந்த துறைகளுக்கான மற்ற துறைகளுக்கானதும் வரலாற்றுக்குமான உறவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபைனலாக வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுமே வந்து வரலாறு தான் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி நம்ம ஒரு வீல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இந்த வீல் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீலில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத ரொட்டேட் பண்ணோம்னா அது எங்கெங்கெல்லாம் போய் நிற்குதோ அதுதான் வந்து வரலாறு. உதாரணமாக வாட் இஸ் ஹிஸ்ட்ரி இஸ் எ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்து ரொட்டேட் பண்ணுறோம், ஹிஸ்ட்ரி இஸ் எ மேக்ஸ். அடுத்து ரொட்டேட் பண்ணுறோம், ஹிஸ்ட்ரி இஸ் எ லிட்ரேச்சர். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இதில் ஹைலைட் பண்ணி இதோட நம்ம இந்த தீமை வந்து முடிச்சிருந்தோம். இந்த தீமில் என்னென்னா வரலாற்றுக்கும் மற்ற துறைகளுக்குமான உறவு என்ன அப்படிங்கிறத தான் காட்டுறோம். இதுதான் நம்மளுடைய தீம். தேங்க்யூ.